திருநெல்வேலியில் குதிரை சவாரி செய்து பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய நெகிழ்ச்சி சம்பவம். பள்ளிக்கு சைக்கிள், பேருந்து, ஆட்டோ என வழக்கமான பயணங்களுக்கு மத்தியில் திருநெல்வேலி மாவட்டம் சங்கர் நகரைச் சேர்ந்த 2 குழந்தைகள் குதிரையில் பள்ளிக்கு வந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். இந்த அழகிய காட்சி அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு மறக்க முடியாத நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்தது. சங்கர் நகரைச் சேர்ந்த விவசாய குடும்பத்தைச் சார்ந்த லட்சுமணன் மற்றும் அவரது சகோதரர் முத்து கணேஷ் விவசாயத்துடன் குதிரை வளர்ப்பிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். இவர்கள் போர்க்குதிரை மற்றும் நாட்டு குதிரை இனங்களைச் சேர்ந்த 5 குதிரைகளை அன்புடன் வளர்க்கின்றனர். இந்த குதிரைகள் இவர்களது குழந்தைகளுடன் நெருங்கிய பந்தம் பகிர்ந்து ஒரு குடும்ப உறுப்பினரைப் போலவே வளர்ந்து வருகின்றன. குழந்தைகளின் சொல்படி கேட்டு அவர்களுடன் இணக்கமாக இருக்கும் இந்த குதிரைகளின் பாசம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. இந்நிலையில் லட்சுமணனின் 2வது மகன் ரத்னவேல் மற்றும் முத்து கணேஷின் 2வது மகள் ரம்யா ஆகியோர் தாளையூத்து பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் LKG வகுப்பில் சேர்ந்துள்ளனர். பள்ளியின் முதல் நாளை மறக்க முடியாததாக மாற்ற இந்த குழந்தைகள் தங்களுக்கு பிடித்த குதிரைகளில் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என ஆசைப்பட்டனர். குழந்தைகளின் இந்த இனிய ஆசையை நிறைவேற்ற பெற்றோர்கள் 2 குதிரைகளை அலங்கரித்து குழந்தைகளை அவற்றின் மீது அமர வைத்து சங்கர் நகரில் இருந்து தாளையூத்து பள்ளி வரை ஒரு சிறு ஊர்வலமாக அழைத்து வந்தனர். குதிரையில் பவனியாக வந்த இந்த குழந்தைகளை பார்த்து பள்ளியில் இருந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் ஆர்வத்துடன் கைத்தட்டி வரவேற்றனர். இந்த அழகிய நிகழ்வு பள்ளி வளாகத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. குதிரையில் பள்ளிக்கு வருவது எங்கள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் மறக்க முடியாத அனுபவம் என பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இந்த நெகிழ்ச்சியான தருணம் திருநெல்வேலி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது. குதிரையில் பள்ளிக்கு ஒரு பயணம் குழந்தைகளின் மனதில் நீங்காத நினைவாக என்றும் நிலைத்திருக்கும்.